ஆத்மவனம். போன வாரம் ஒரு பெரிய குறை இருந்துச்சு. இந்த மந்திர உச்சாரணத்தோட இந்த காயத்ரி மந்திரத்தை கேட்கலையே, கேட்க வாய்ப்பு சூழ்நிலை இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஐயா வந்த அதனால இதை நிப்பாட்டி வச்சிருக்கோம். ஐயா வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம காதால கேட்கணும், அப்போதான் அது ஒரு நிறைவா இருக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்து தான் அன்னைக்கு உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு கேட்கல. இன்னைக்கு அதை விட சிறப்பாகவே ஐயா வந்து எனக்கு ஒரு வேலை மிச்சம் வச்சுட்டாங்க. இந்த அக்கினி கோத்திரிக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுன்றதையும் சேர்த்து கொடுத்துட்டு போனது மகிழ்ச்சி. ஆத்ம வணக்கம். இன்னைக்கு இப்போ அக்கினி கோத்திரின்றதுக்கான விளக்கம் பார்த்துட்டோம். அதாவது இன்னும் ஐயா வந்து இன்னும் நிறைய சொல்லுவாங்க, நம்ம வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்தடுத்த வாரங்களில் இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. அதாவது இதில் சாஸ்திரத்தில் இன்னொன்று கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாகங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் ஒரு அந்தணர்கள் வந்து ஒரு வேதியர்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து கூட்டா செய்கிற ஒரு நிலை. ஆனால் ஒரு தனியாக ஒருத்தர் மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னா அது இந்த அக்கினி கோத்திரம் பண்ணலாம். தனியாக ஒருத்தர் மட்டுமே இருந்து செய்யக்கூடியது தான் இந்த அக்கினி கோத்திரம். அதை செய்கிறவங்களுக்கு பேர் அக்கினி கோத்திரி. சரி, எதுக்காக இந்த நெருப்பு வளர்க்கப்படுது? இந்த நெருப்புக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நெருப்பு ஐயா குறிப்பிட்டது போல அவன் வளர்க்குற நெருப்பு அவனோட இறுதி காலத்துல அவங்க சமாதி நிலை அடையும் போது அவங்க எரி விட்டுறதுக்கு இதுல இருந்து தான் எடுத்துட்டு போய் எரி விட்டுவாங்க. அப்போ வாழ்நாள்ல இறுதி வரை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நெருப்பானது சாமியோட பார்வையில் எப்படி? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த அக்கினி கோத்திரி யாரு, நம்ம செய்யற யாகம் என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை அப்படி புரிஞ்சாலும் விட முடியாது. இன்னும் விளக்கமா நம்ம போகணும். சரி, புரிஞ்சா ஏதாவது சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அதனால அரியன் அதை சொல்ல முற்படுறேன். இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு குறுஞ்செய்தி நம்ம இதுலேயே வந்திருக்கும். நம்ம வாட்ஸ்அப்பு இதில் குரூப்லேயே வந்து போட்டிருந்தோம், அடியனே போட்டிருந்தேன். யோகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்தவைகளும் அவருடைய இறுதி நாட்கள்ல அவர் சமாதி அடைஞ்சோன தன்னுடைய உடலை 33 நாட்கள் வச்சிருந்து எந்தெந்த விஞ்ஞானிகள் யார் யார் ஆராய்ச்சி பண்ணணுமோ பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் கொண்டு போய் பதப்படுத்தி நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சவால் விட்டுட்டு சென்ற நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மகான் 3000 வருஷம் 2000 வருஷம் ஒரு 400 வருஷம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள நம்ம சமகாலத்தவருக்கு கூட சொல்லிக்கிறதுக்கு நமக்கு உண்டு, தகுதி உண்டு. ஒருத்தர் சவால் விட்டுட்டு அதை நிறைவேற்றிட்டு போனாரு. இது எப்படி சாத்தியம்? அக்கினி கோத்திரியா அப்படி விட்டுருங்க. இப்ப இதுக்குள்ள போறோம். இந்த யோகானந்தருடைய உடம்ப வந்து வச்சுக்கிறதுக்கு எப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சு, எப்படி இதால முடிஞ்சிச்சு, இதுல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆச்சாரியா ராமானுஜரோட 1000 வருஷமா இருக்கு, என்ன ஸ்ரீரங்கத்துல இருக்கு.
ஆனா இவரு வந்து சொல்லிட்டு போறாரு, சவால் விட்டு போறாரு. இந்த உலகத்துக்கு சவால் விட்டுட்டு போனாரு. என்ன நடந்திருக்கும்னு நீங்க கெஸ் பண்றீங்க? இல்லைன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. சரி, ஒவ்வொரு வாயுக்களா வெளியில போகுது. சரி சரி, இங்கே இங்கே சரி சரி, எப்படி பாதுகாப்பா வைக்க முடிஞ்சிச்சு? கட்டுப்பாட்டுல வைக்க முடிஞ்சிச்சு. சரி, வேற எப்படி அந்த வாயுவை, சரி நீங்க வாயுவை வெளியேற்ற முடியாம வைக்க முடிஞ்சிச்சு, எப்படி முடிஞ்சிச்சு? மற்ற யாராலையுமே முடியாத, எத்தனை சாதனையாளர்களால முடியாததை அவரு நிறைவேற்றி காட்டிட்டு போனார். சரி சரி சரி, அப்படி எடுத்துக்கலாமா? சரி, அது வேற யாரும் சொல்லுன்னா சொல்லலாம். சரி, வேண்டாம். நம்ம நேரடியா பாடத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த உடலுக்கு ஒரு தத்துவத்தை மீண்டும் லேசா சொல்லிட்டு போவோம். இந்த உடம்புல பிரதானமா 2 ஆற்றல்களை கொண்டுதான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். மெயினா வந்து நம்ம உடம்புல வந்து அக்கினி ரொம்ப முக்கியமானது. நெருப்புனா என்ன, அக்கினினா என்னன்னு நம்ம போன பாடத்துல கொஞ்சம் பார்த்தோம். இருந்தாலும் லேசா தொட்டுட்டு போவோம். அதை நெருப்பு நேரடியாக நம்ம கண்ணால பார்க்கறது, அது வந்து நம்மளால உருவாக்கப்படுறது. ஆனா அக்கினின்றது வந்து கண்ணால பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். நெருப்பு எரிக்கக்கூடியது, அக்கினி எரிக்கக்கூடியது இல்லை, செயலாக்கக்கூடியது. இப்போ ஒரு தீய பொருத்தி வச்சோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கக்கூடியது. அதுக்கு பேர் நெருப்புன்னு சொல்றோம். ஆனா அந்த நெருப்புல இருந்து வர்ற உஷ்ணத்தன்மையை வந்து அக்கினி நிலைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 2ம் நம்ம உடம்புக்குள்ள வந்து நடத்துற திருவிளையாடல் தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இந்த சரீரமும் இந்த அக்கினியும் எப்படி சம்பந்தப்படுது என்பதை சற்று உள்ள போயிட்டு அப்புறம் திரும்ப வருவோம். இப்ப இந்த உடம்புல 2 பிரதானமான திரவங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அது யார்கிட்ட கேட்டாலும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒன்று செந்நீர், ஒன்று வெந்நீர். வார்த்தை கொஞ்சம் மாறுது, ஆனாலும் பொருள் உங்களுக்கு தெரியும். செந்நீர், ஒன்று வெந்நீர். இந்த செந்நீர்ன்றது தெரியும் நமக்கு, ரத்தம், சிகப்பு கலர்ல இருக்கிற ரத்தம். செந்நீர் ரத்தம். வெந்நீர் என்று சொல்லப்படுவது உயிர் திரவம். கொஞ்சம் இந்த இடத்துல கவனமா கேளுங்க. ஏன்னா இதுவரையும் நம்ம உடல் கூரை வந்து பார்த்த கோணத்துல இப்ப பார்க்க போறதில்ல, வேற ஒரு கோணத்துல பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சகோதரி குமாரி வந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல வந்தது, எவ்வளவு நீண்ட தூரத்துல இருந்து வந்ததுக்கு ஒரு சிறப்பான தகவல் கிடைக்குது. இப்போ இந்த செந்நீர் இருக்குல்ல, இது நெருப்பு. இந்த வெந்நீர் வந்து அக்கினி. இந்த 2 கான்செப்டை நீங்க ஆரம்பத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்குள்ள ஒரு எரிபொருள் இருக்கு அப்படின்றது ரத்தம். அது நம்ம நிறைய படிச்சிருப்போம். நான் படிக்கல, ஆண்டி நீ படிச்சிருக்கியா?
நானும் பாண்டியும் படிக்கலை, வெங்கடேஷும் கொஞ்சம் படிக்கலை, மற்ற எல்லாரும் நல்ல சிறப்பாக படித்தவங்க இருக்கேன். வெந்நீர் செந்நீரை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். இந்த இரண்டும் சேர்ந்து தான், இது ரெண்டுமே இல்லைன்னா இந்த உடம்பு இல்லை. இது இருந்தால் இதுக்கு பேர் சிவன், இல்லைன்னா அதுக்கு பேர் என்னன்னு தெரியும். இந்த ரெண்டும் சேர்ந்து எப்படி செயல்படுதுன்றத இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இன்னொன்று பிரபஞ்ச சக்தி, இன்னொன்று நம்ம உயிர் சக்தி, 3 இச்சா கிரியா ஞான சக்திகள் சேர்ந்து தான் இந்த வாழ்க்கை என்ற பயணம் நடந்துகிட்டு இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 சக்திகளும் சேர்ந்து 8 அடுக்கு மாளிகையாக நம்ம உடம்பு. ஐயான்னா நல்ல பாட்டு பாடியிருப்பாரு. என்ன இந்த 8 அடுக்கு மாளிகையில இருக்கக்கூடிய இந்த மெய்ப்பொருள் இல்லைன்னா என்னவாகும்? அருமையான ஒரு பாட்டு நம்ம பார்த்த சாரதி ஐயா சொல்லுவாங்க பாருங்க. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா நல்லா பாடுவாரு, அவருக்கு தண்ணி பட்ட பாடுன மாதிரி. சொல்லுங்கய்யா. ஐயா இல்ல, பாட்டை ராகமா பாடுனா தானே இயல் இசை நாடகம். நம்ம போன வாரம் கேட்டோம்ல, தலைவர் எப்படி சொன்னாரு, 3 தமிழையும் அடிச்சு உதறினாரு. நம்ம யூடியூப்ல எல்லாம் போட்டோம்னா நல்லா ரெஸ்பான்ஸ் போச்சு. என்ன 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானு போயிட்டான்னா வேர்டு முடிஞ்சிச்சு. இப்ப இந்த 8 அடுக்கு மாளிகையில முதல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இறைப்பையில போய் உளுந்தோன்னா அன்னரசமா மாற்றப்படுது. என்ன உணவு? அன்னரசம். இந்த அன்னரசங்கள் எல்லாமே குடல் உறிஞ்சிகளால உறிஞ்சப்பட்டு நுரையீரலுக்கு அனுப்பப்படும் போது நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம உயிர் சக்தியில மூலாதார சக்தியில இருந்து போன உயிர், இந்த அன்ன ரசம், இது 3ம் சேர்ந்து மாறக்கூடிய திரவம் தான் செந்நீர். இந்த 3 சேர்ந்து மாறக்கூடியது செந்நீர். இதுதான் நெருப்பு. இப்ப சமீபத்தில் ஒரு பாட்டு சொல்லுங்கயா இதை பத்தி, செந்நீரை பத்தி தெரியுமாங்கய்யா? இந்த ஆண்டு சிறந்த தேசிய விருது பெற்ற படம் செங்குருதி சேயோனே எங்க கூடி காப்போனே. பாட தெரியுமா? என்ன அப்படி ஒரு சிறப்பான செங்குருதி நம்ம உடம்புல ஒரு எரிபொருள் உருவாயிருச்சு. ஜோதிக்கு ரொம்ப நாள கஷ்டம், என் உடம்பு இவ்வளவு சுடுது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வேலையும் நடக்க மாட்டுதுன்னு நம்ம நாக ஜோதிக்கு பெரிய குழப்பம். இன்னைக்கு தீரப்போகுது. என்ன இது நெருப்பு, நம்ம அக்கினிய அதாவது அக்கினி கோத்திரம் பண்றதுக்கு நெருப்பு வந்தாச்சு. இது பஞ்சபூதத்துல தொடர்புடையதா அப்படின்னா இல்ல. இந்த செந்நீர் பஞ்சபூதத்துல தொடர்புடையது இல்லை. இனிமே இந்த செந்நீர் உருவாக்க போறதுதான் பஞ்சபூதம். ஏன் நோய் உருவாகுதுன்றத நோயாளி மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு தருணம். இப்ப இந்த நெருப்பை கொண்டு தான் பஞ்சபூதம் உருவாக்க போறோம். எப்படி இந்த நெருப்பை கொண்டு பஞ்சபூதம் உருவாகுது? நடக்குமா? நடக்கும். ஏன்னா பெருவெடிப்புல இருந்து என்ன வந்துச்சு? நெருப்பு தானே வந்துச்சு. அங்கிருந்து வந்தது தானே இந்த பூமியை மாறுச்சு.
அப்படித்தானுங்க. நெருப்பு மேல இருந்து வந்துச்சு, அதுல மாறுச்சுன்னு தான் சொல்லப்படும். அப்ப இங்கேயும் அதுதான் நடக்க போகுது. இந்த செந்நீர் வந்துதான் நம்ம உடம்புக்குள்ள வெந்நீராக மாறப்போகுது. ஆனா அதுக்கு முன்னால 5 விதமான அக்கினியை உருவாக்கும். இந்த ஒரு நெருப்பு 5 அக்கினியை உருவாக்க போது. அதுல 5மே நிலம், நீர், நெருப்பு, காற்று தான். காற்று, ஆகாயம் என்ற 5 பொருளை தான் உருவாக்குது. ஆனா அந்த உருவாக்கத்திற்கு நெருப்பே பிரதானமாக. இந்த நெருப்பு இல்லைன்னா இந்த 5 பூதம் உற்பத்தி ஆகிறது, பரிணாமம் அடைகிறது ரொம்ப கஷ்டம். இதுல முதல் பூதமான நிலம் உருவாயிரும். நிலம் என்று சொல்லப்படுகின்ற பூதம் இப்ப நம்ம 8 அடுக்கு மாளிகையே 2-3 முறை நல்லா படிச்சிருக்கோம். இரத்தத்துக்கு அப்புறம் மாறக்கூடிய தாது எது? இப்படியெல்லாம் குறுக்க கேள்விகள் கேட்கப்படாது. என்ன இப்படி கேட்டோம்னா நாங்க மறந்துடுவோம். அதனால நீங்களே ஸ்ட்ரைட்டா சொல்லிடுங்க. சரி, உங்களுக்கு சிரமம் வேணாம், நானே சொல்லிடுறேன். தசை பகுதி, தசை உருவாகுது. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரத்தம் இருக்கிறவங்களுக்கு தான் தசை பகுதி பலமா இருக்கும். என்ன நம்ம ஜோசினி சிரிக்கிறான். இப்ப எனக்கு நிறைய இருக்கோ என்ன? தசை உருவாவதற்கு இந்த செந்நீர் முதல் நெருப்பு. இந்த செந்நீரில் இருந்து உருவாக்கப்பட்ட முதல் பூதம் நிலபூதமான, ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். தசை ஒரு குண்டா இருக்கேன், இப்ப நம்ம பாண்டிய பார்த்தா ஆளு கொஞ்சம் பல்காத்தான் இருக்காப்புல அப்படின்னு அந்த மண்ணு வளமா இருக்கு. ஏன்னா அந்த மண்ணுக்கான அக்கினி சிறப்பா இருக்கு. அந்த தீயிலிருந்து முதல் பூதம் உருவாயிருச்சு. அப்ப யாருக்கெல்லாம் சதைப்பற்று இல்லையோ அந்த நெருப்பு பூதமான செந்நீருடைய குறைபாடு. ரத்தமே இல்லை உடம்புல, எலும்பும் தோலுமா இருக்கான். என் உடம்புல என்னதான் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லப்படுறான்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரியும், ரத்தம் செத்தது, உடம்புல ரத்தமே இல்லை, ரத்தத்தை உருவாக்கும். அப்ப ரத்தத்துக்கான வேலைகளை செய்யறாங்க, ரத்தம் உருவாயிருது. முதல் பூதம். இரண்டாவது நெருப்பு, இரண்டாவது பூதமான இந்த அடுத்த அக்கினி இந்த இரத்தத்தினால உருவாக்கப்படுறது. இந்த தசைகள் மூலமாக எரிக்கப்பட்டவை, அதிலிருந்து உருவாக்கப்பட்ட தாது உப்பு தான் கொழுப்பு. கொழுப்பு இரண்டாவது நெருப்பு கொழுப்பு. இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு ரத்தம் நல்லா இருக்கு, சர்ப்ளஸா இருக்கு, 14 பாயிண்ட் வரைய கூட இருக்கு, 13 to 14. ஆனா எனக்கு கொலஸ்ட்ரால், என் நெருப்பு நல்லா தானே இருக்கு கேட்கலாம். என் நெருப்பு நல்லா தான் இருக்கு, இன்னும் 14 பாயிண்ட் வச்சிருக்கேன், 13 பாயிண்ட் கூட வச்சிருக்கேன். ஆனா கம்மியா 10 பாயிண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பு நல்லாவே தெரியும். உடம்புல 13+ இருக்கிறவங்களுக்கு நெருப்பு சரியா இருக்கு. நெருப்பு அக்கினி இல்லை, நெருப்பு நல்லா வச்சுக்கோங்க. செங்குருதி அப்படின்னு அதுதான் பேர் வச்சிருக்காங்க. நெருப்பு சிறப்பா இருக்கு, ஒன்றும் தப்பிதம் இல்லை. அந்த நெருப்பு
தசைகளை உருவாக்குச்சு. இல்லைன்னா தசை இருக்கும், ஆனா நல்லா இறுக்கமா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சில பேருக்கு பொதுன்னு இருக்கும். ஏன்னா அந்த தசைகள் வந்து பொதுன்னு இருக்கும், கொல கொலன்னு இருக்கும், அந்த இறுக்கம் இருக்காது. சில பேருக்கு நல்ல இறுக்கமா இருக்கும், சதை பற்றும் இருக்கும். பார்த்துருப்பீங்க, நல்ல வடிவா. சிலது தலைவாணி வர மாதிரி இருக்கும், தலைவாணி மாதிரி இருக்கும், உர போட்ட தலைவாணி மாதிரி இருக்கும். சிலது பார்த்தா மேடு பள்ளமா அப்படியே கட்டு மஸ்தான உடம்பு சொல்றாங்கல்ல. இது எப்படி அமைஞ்சிச்சு? இது எப்படி அமைஞ்சிச்சுன்னா, இந்த கொல கொலன்னு இருக்கிறதுல வந்து வெந்நீரோடைய அக்கினி கம்மியா இருக்கு. செந்நீர் இருக்கு, ஆனா வெந்நீரோடைய தன்மை குறைஞ்சிரும். வடிவம் நல்லா இருக்கு, பார்த்த பார்வையிலேயே வசீகரம், தோற்றம், வசீகர தன்மை, பார்க்கறதுக்கு அம்சம் மன்மதனை ரதி மாதிரி இருக்கா பொண்ணு. அந்த வெந்நீரும் செந்நீரும் சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான தோற்றம். அன்சேப்லாம் வராது. உடம்புல எங்க வீங்கணும் எங்க ஒடுங்கணும் கரெக்டா இருக்கும் சார். அப்ப இரண்டாவது அக்கினியானது கொழுப்பை உருவாக்கி விட்டது. கொழுப்பு உருவாயிருச்சுன்னும் போது இன்னைக்கு நிலைமையில யாருக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் 200 சர்வசாதாரணம். ஆனால் நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவை தெரியுமா? 180. 180 தான் தேவை. ஆனா நம்ம அநேகம் பேர்கிட்ட 90% மேல 200 உறுதி. ஆனால் அடுத்த பரிணாமத்துக்கு இது போயிருக்கணும்ல. நம்ம ஆரோக்கியமா தானே இருக்கோம். ஏன் வந்து இந்த 200ஐயும் தாண்டி போயிடுச்சு? இன்னைக்கு 50 விழுக்காடு மக்களுக்கு, 90% மக்களுக்கு 200 உண்டு. 50 விழுக்காடு சதவீத மக்களுக்கு 200 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆரோக்கியம் இன்மை, உடம்பு படுத்து நோயாளி ஆயிட்டான். இருதயத்துல அது போகும்போது அடைப்பு, இரத்த குழாய் ஃபுல்லா அடைக்கப்படுது, ஹார்ட் அட்டாக். கல்லீரல்ல படியும் போது அது கல்லீரல்ல படிஞ்ச என்ன பேரு? இல்ல, கல்லீரல்ல கொழுப்பு படியும் போது ஃபேட்டி லிவர். அந்த வார்த்தையெல்லாம் நீங்க பழகின வார்த்தையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கங்க என்ன ஆகுது. இந்த ஃபேட்டி லிவர் நுரையீரல்ல படியும் போது சுவாச குழாய், இங்கெல்லாம் படியும். இந்த இரத்த நாளங்கள்ல இந்த வெந்நீர் சரி செந்நீர் போற பாதையெல்லாம் இது இருக்கும். ஏன்னா இந்த செந்நீருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க எரிக்கப்படாம. இந்த அக்கினி கோத்திரத்துல இந்த நெய்ய ஊத்துனோம்ல, நெருப்புல அடுத்த நிலைக்கு அது போகும், இங்க போகல. அதோட சேர்ந்து என்ன செய்யுதுன்னா, இந்த நெருப்பை வந்து வெப்பத்தை குறைக்குது. அதிகமான கொழுப்பு உருவாகி இப்போ அக்கினி எரியுது, நெய்ய அப்படியே வேதியர்கள் வந்து சொட்டு சொட்டா அப்படி அந்த இன்றோன்னு கரண்டியில அப்படி விடுவாங்க. ஒரு குழம்பு கரண்டியில எடுத்து அக்கினியில போட்டா என்ன ஆகும்? நெருப்பு எரியும். அதைத்தான் இந்த உடம்பு செய்யும். 180 இருந்தா அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியும், அடுத்த நிலைக்கு போகும். 200 தாண்டும் போது குழம்பு கரண்டியில ஊத்துன மணிக்கதான் நெருப்பு என்னாச்சு? அணைஞ்சு போச்சு, இல்ல குறைஞ்சு போச்சு. நான் அணையல, அலைஞ்ச சோழி முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சு போச்சு. அடுத்த கன்வெர்ட் பண்ற அளவுக்கு கொதிநிலைய கொழுப்பு
இந்த கொதிநிலையை உருவாக்கப்படலை. நாளை கேள்வி கேட்பேன், கவனமா கேள்வி. அடுத்த நிலைக்கு போகல. அப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்கள உடம்புல கொழுப்பு நிறைய இருக்கு, 200 தாண்டி இருக்கு. மருத்துவர்கள்ட்ட போனோன்னு உங்களுக்கு கால்சியம் குறைபாடு. அடுத்து இந்த கொழுப்பு மாற போற தாது எதுன்னா கால்சியம். நான் நல்லா தானே சாப்பிட்றேன், நல்லா தானே எனக்கு செந்நீர் இருக்கு, நல்லா தானே கொழுன்னு இருக்கேன், எனக்கு எப்படி கால்சியம் குறைபாடு வரும்? இன்னைக்கு 4 பேரை எடுத்துக்கிட்டா எத்தனை பேருக்கு கால்சியம் குறைபாடு இருக்கும்? பெண்கள்ல, ஆண்களை கூட விட்டுருவான். பெண்கள் 10 பேர் மருத்துவமனைக்கு போனா ஒரு 7 பேர்ல இருந்து 8 பேருக்கு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்கு, நீங்க கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு டப்பால போட்டு கையில கொடுத்துருவாங்க. இந்த கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்க. இந்த கால்சியம் மாத்திரை யார்கிட்டயோ திருடிட்டு வந்தது, வெளியில இருந்து எந்த சுண்ணாம்பையோ கரைச்சி உள்ள கொண்டு வர்றது. அது நெருப்பு தான். கால்சியத்துல தமிழ்ல சொன்னா சுண்ணாம்பு. சுண்ணாம்பு என்ன? நெருப்பு. எரிக்கப்படலை, என்னால எரிச்சு தயாரிக்க முடியல. அதனால வெளியில யாருடைய நெருப்பையோ களவாண்டு வந்த மாதிரி. இன்னைக்கு அதிகமா ஆங்கில மருத்துவம் என்ன செய்யுது? மிருகங்களுடைய எலும்புகள்ல இருந்து தயாரிக்கப்பட்டது தான் கால்சியம் மாத்திரை, அநேக கால்சியம் மாத்திரை. ஆனா இயற்கை வைத்திய முறைகள் தாவரங்களில் இருந்தும் உலோகங்களிலிருந்தும் பிரிச்சு கொண்டு வர்றாங்க. அவங்க ரசாயனம் விட்டா டைரக்டா மிருகங்களுடைய எலும்புகள் தான், மனுஷனோட எலும்பையும் சேர்த்துக்குவாங்க. அதையும் பொடியாக்கி ரசாயன முறையில மரத்தரையா தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு தான் அநேகம் பேர் இருக்காங்க. ஒன்று கவனத்துல வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு தயாரிக்காத எந்த ஒரு பொருளையும் நம்ம உடம்பு 24 மணி நேரத்துக்கு மேல தக்க வைக்காது. நம்ம உடம்புல செந்நீரை ஏற்றினாலும், நம்ம போய் ரத்தம் குறைஞ்சுன்னு ரத்தம் ஏத்துறோம்ல, இந்த ரத்தம் உடம்புல அடுத்தடுத்த கன்வெர்ட் ஆகி போகுமான்னா போகாது. இதை ஏத்துனோன்னா அன்னைக்கு சூழ்நிலைக்கு நமக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்டு எப்ப என்னைய வெளியே விடுவேன் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிரு. இம்புட்டு காண முள்ளு நம்ம உடம்புல தச்சா என்ன வேதனை இருக்கு, இம்புட்டு கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாது. உள்ள ஈக்கி ஏறிடுச்சு, விளக்கமாத்து பிச்சு சின்ன ஈக்கி என்ன கடுகு எடுக்குது, அதை வெளியே எடுக்கிற வர. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பேஸ் மேக்கரு, அப்புறம் இந்த ஸ்பிரிங்கு, ஸ்டெண்டு, இது எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. இந்த கால்சியம் மாத்திரை, இந்த ரத்தம் எல்லாத்தையும் உள்ள ஏற்றியாச்சு. இம்புட்டுக்கான தூசிய உள்ள நிப்பாட்டாத இந்த உடம்பு அம்புட்டு பெரிய விஷயத்தை எப்படி ஏத்துக்கும்? இந்த உடம்பு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்நிய வஸ்துக்கள், நம்ம உடம்பு தயாரிக்காத எந்த ஒரு வஸ்துக்களையும் உடம்புல தங்க வைக்கவே வைக்காது. அப்புறம் எதுக்கா நீ மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குற? அன்னைக்கு தேர்வுக்கு தான். இல்லைன்னா உங்க உடம்பு உற்பத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலையை தூண்டுதல், அதுதான் செய்யணும் மருத்துவம். ஆனா இன்னைக்கு நவீன மருத்துவம் அந்த நிலையில இல்லை. ஏன்னா வேற வழி இல்லை. நம்ம 4 நாள்ல டிசார்ஜ் ஆகி வரணும், இல்ல இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரணும். அந்த நிலையில நம்ம இருந்துகிட்டு இதெல்லாம் நடக்குமா? இருப்பா, ஒரு மாசம் இரு, 48 நாள் ஆனாதான் ரத்தம் ஊறும், இன்னைக்கு தான் நான் மருந்து கொடுத்துருக்கேன்,
சாரை அரைச்சு ஊத்திருக்கேன், 48 நாள் ஆகும் பொறுன்னா பொறுப்பமா? என்ன டாக்டர் ஒண்ணுமே கேட்கல இவர்கிட்ட போனது. நான் சாப்பிட்டேனா, நேத்து சாப்பிட்டேனா, இன்னைக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கேன், நாளைக்கு வேலைக்கு போகணும், என் வேலைகளை பார்க்கணும். அந்த அளவுல நம்ம இருந்துகிட்டு ஒரு செந்நீர் உருவாக 48 நாள் ஆகும், இந்த வேலையெல்லாம் ஆகாது. எப்படி நடக்கும்? இப்ப என்ன ஆச்சு, நம்ம கிட்ட நிறைய கொழுப்பு இருக்கு உடம்புல, என்ன நிறைய கொழுப்பு இருக்கு, கால்சியம் குறைபாடு. இந்த இடத்துல நம்ம நின்று கவனிச்சு போக வேண்டிய விஷயம். ஏன் இது மாற்றப்படல? இந்த இடத்துலதான் யோகானந்தரும் திருமூலர் தெய்வமும் வள்ளல் பெருந்தகையும் நம்ம யோக சாதனையான அக்கினி கோத்திரியும் கவனிக்கப்பட வேண்டிய இடம். இதுக்கு முன்னால நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம உடம்பு தானாவே செயல்பற்றும், தயாரிச்சிரும். இந்த கொழுப்புகள் அடுத்த பரிணாமத்துக்கு போவதற்கு மட்டும்தான் நம்ம பாடுபடணும். அதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எந்த வேலையும் வேண்டாம். இந்த சாஸ்திரங்கள், இந்த சம்பிரதாயங்கள், இந்த உலகங்கள் அனைத்தும் அக்கினியை உருவாக்குன்னு சொன்னவங்க ஏன் ஆகாயத்தையும் உருவாக்கி இருக்கலாமே? ஆகாயத்தை உருவாக்க எதுக்கு நீ அக்கினியை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க? காத்த உருவாக்கு, ஆகாயத்தை உருவாக்கு, முடிஞ்சு போச்சு. இல்ல, நீ அக்கினியை உருவாக்கி அடுத்து காற்று, அடுத்து நீ ஆகாயத்துக்கு போறதுக்கு டைரக்ட் ஆகாயத்தையே உருவாக்கிட்டு போயிடலாம்ல. நீ எதுக்கு சம்பாரிச்சு காசு பணம் வாங்கணும்? டைரக்டா நோட் அடிச்சிரு, வேலை முடிச்சு போச்சு. ஏன் அக்கினியை உருவாக்குனாங்க? இங்கிட்டு 2 பூதம் இருக்கு, இங்கிட்டு 2 பூதம் இருக்கு, நடுவுல அக்கினி இருக்கு. இந்த 2 தானாவே செயல்பாட்டுக்கு வந்துருது. நிலமும் நீரும், நிலம் இருந்தா நீர் இருக்கும். ஆனா அக்கினி, நெருப்பு நம்ம உருவாக்கப்பட வேண்டும். நம்மளால் உருவாக்கப்பட வேண்டிய பொருள் நெருப்பு. நம்ம எதை சாப்பிட்டாலும் நிலம் உருவாயிடும். நிலம் உருவானா அதுல நீர் இருக்கும், கூடவோ குறையவோ நீர் இருக்கும். ஆனா நெருப்பு என்ன செய்யணும்? இந்த இடத்துலதான் அத்துணை மார்க்கங்களும், அத்துணை ஆன்மீகமும், வாழ்வியல் சித்தாந்தமும் இந்த இடத்தான் நம்ம தாண்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டறதுக்கான மார்க்கத்தை தான் இந்த உலகம் நமக்கு யோகம் என்ற பெயரிலும், ஆன்மீகம் என்ற பெயரிலும், சாஸ்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் நம்ம கத்துக் கொடுக்கும். இந்த அக்னி கோத்திரி என்பவன் இங்கதான் வேலை செய்யறான். நம் ஆத்மவிதா நமக்கு கற்றுத்தந்த இந்த வாசி யோகம் இங்கதான் செயல்படும். யோகானந்தர் சவால் விட்ட இடம் இங்க. நீ என்ன செய்யணும்னா, இந்த கொழுப்பை எரிக்கப்பட வேண்டும். எரிப்பதற்கு நாம் சென்ற பாடத்துல பார்த்தோம். ஆதி மனிதன் ஒரு உணவு முறைய, அவன் சாப்பிட்ட முறையும் அவனுடைய ஆரோக்கிய முறையும் பல மடங்கு இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். அவன் சாப்பிட்டதை விட தரமா சாப்பிடுறோம். ஆனால் ஆரோக்கியம் என்பது
அவனிலிருந்து 1-2 விழுக்காடு கூட நம்ம கிட்ட கிடையாது. ஏன் இல்லாம போச்சு? ஆனா நம்ம சாப்பிடுற உணவு அவனை விட அதிகம். நிஜமா தான், அவனை விட அதிக கலோரி சாப்பிடுறோம். அவன் நிறைய சாப்பிட்டான், குவான்டிட்டி தான் இருந்துச்சு, குவாலிட்டி இல்லை. நம்ம குவாலிட்டியா சாப்பிடுறோம், ஹைஜீனிக். ஆனா ஆரோக்கியமின்மை. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆதிவாசியை பத்தி நம்ம முதல்ல டச் பண்ணோம். என்னடா அதெல்லாம் கேட்டாங்க, என்னங்க நீங்க ஒன்னு தொட்டு 2 வாரத்துக்கு முன்னால தொட்டீங்க, ஒன்னும் பதில் வரல. தொட்ட இடம் இந்த சூழ்நிலைக்குள்ள உங்களை கொண்டு வந்தா தானே புரியும். அவன் என்ன செஞ்சான்? ஆதிவாசி உழைப்பு, உடல் உழைப்பு, கடுமையான உடல் உழைப்பு இந்த கொழுப்பை உருக்குவதற்கு பயன்பட்டது. இந்த கொழுப்பை உருக்குனா தான் கால்சியமா மாறும். இந்த கால்சியம் தான் நம்ம உடம்புக்குள்ள எலும்பா இருக்கு. இன்னைக்கு நமக்கு குழந்தை முதல் வயோதிகள் வர மூட்டு வலி இல்லாம இருக்க முடியுமா? குழந்தைங்க சொல்லுது, காலெல்லாம் வலிக்குது, எனக்கு அமுக்கி விடுங்க. ஒருத்தன் சொல்லிட்டு தெரியான் 4-5 நாளா, என்ன எனக்கு அமுக்கி விடுங்க, நான் மசாஜர் போட்டுக்கிறேட்டா. கிழட்டு பயலுக்கு தான்டா போடுறோம், நீ வேற என்ன போடுற, அமுக்கி விடு. என்ன ஆச்சு? செங்குருதி செய்யோனே எங்கள் கூடி காப்போனே, அமனஞ்சு போச்சையா. அப்புறம் எங்கேயா குடி காப்பாரு? ரொம்ப கவனமா சிந்திக்க வேண்டிய இடம். நம்ம போன வாரம் பார்த்தோம், உடல் உற்பத்தி பண்ணி கொடுக்கிற நெருப்பு, மனம் உற்பத்தி பண்ணக்கூடிய நெருப்பு, உயிர் தரக்கூடிய நெருப்பு, 3 நெருப்பை பார்த்தோம். இந்த 3 தீயும் சேர்ந்துதான் நமக்கு முக்தியை கொடுக்க போகுது. ரொம்ப நிறுத்தி நிதானமா ஏன் சொல்றேன்னா, இதுக்கப்புறம் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த இடத்துல முதல் தீ உருவாக்கப்படும் உடம்பு. பஞ்சபூதத்துல 2 பூதத்தை நம்ம சாப்பிட்ட அன்னமும் தண்ணியும் உருவாக்கி கொடுத்துருச்சு. இந்த 3வது சக்தி, நெருப்பு சக்தியை உடல் உருவாக்கி தரம் முதல் அக்கினி. இந்த உடலை கொண்டு நாம் அக்கினியை உருவாக்குகின்றோமா, அல்லது குளிர் சாதனம், ஃபேனு இதெல்லாம் வச்சு அக்கினியை அமர்த்துறோமா? இவ எதுக்காக ஓப்பன்ல நீ விளக்கு வச்ச அப்படின்றதுக்கு வர்றேன். ஃபேனு காத்த போட்டா அக்கினி வளர்ந்துருமா? ஏசியில அப்படியே ஆனந்த சயனம், கார்ல குளிர் சாதன வசதியோட இனிமையான பயணம், எங்க வகுப்பறைக்குள்ள போனாலும் அதுதான்யா. குழந்தையிலேயே நெருப்பா அணைச்சுட்டாங்கயா. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல போறது, நம்ம அப்படி ஸ்கூல்ல தானே சேர்ப்போம். ஏசி போட்டிருக்காங்க, அது ஏசி போடல, பாசக்கயிறு போட்டு வச்சிருக்காங்க ரெடி, நெருப்பு அணைக்கிறது. நம்மளால உடல் உழைச்சி வேலை பார்க்கிறதற்கு முடியாது. அந்த வகையில நான் நெருப்ப வளர்க்க தயாரா இல்லை. உடனே சேர்க்கல.
என்ன, உடல் உழைப்பு இல்லாத சூழ்நிலை தான் இன்னைக்கு அநேகம் பேர் உடல் உழைச்சு வேலை பார்க்க இங்க தயாரா இல்லை. குழந்தைங்க கூட விளையாடுறதுக்கு அது ஒரு சில விளையாட்டு வச்சிருக்காங்க, அதை தவிர வேற எந்த விளையாட்டும் விளையாட மாட்டாங்க. அது கூட எப்படி விளையாட்டு, சேர்லயே உக்காந்துக்கிட்டு விளையாடுற விளையாட்டு தான். அதுல உடம்பு அக்கினியா சம்பாரிச்சு தரும், அது வேற ஒரு அக்கினி, அடுத்த வர்றேன். அப்ப இந்த உடல் உழைப்பதற்கு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் நடுவுல கேப் இருக்கே, அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸை வச்சு அதை உள்ள போடு, அந்த நெருப்பை ஆஃப் பண்ணி போடு, அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடு. நைட்டு 12 மணி வரையும் இந்த அடுப்பை ஆஃப் பண்றதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ, என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை கர்மத்தையும், அதை கர்மம் தான் சொல்லணும், அதெல்லாம் புனிதம்லாம் சொல்லக்கூடாது. காலையில உயர் மதுரை மாவட்ட தலைமை நீதிபதி விழாவுக்கு சிறப்பு கெஸ்ட் அடியன் கூப்பிட்டுருந்தேன், வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி, ஏன் சாமி இங்க காசு பணம் சம்பாதிக்கத்தான் வந்தோமா, வருத்தப்பட்டு என்கிட்ட கேட்டுருக்கோம். சொத்து சேர்க்கிறது தான் இந்த குறிக்கோளா இந்த வாழ்க்கையோட, இதை தாண்டி ஏதாவது இருக்கா? ஆனால் இன்றைய கல்வி, இன்னைக்கு நம்ம படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த படிப்பு ஆரோக்கியத்திற்கான மார்க்கத்தை நமக்கு போதிக்கிறதா? அப்படி போதிச்சிருந்தா ஏசி ரூம்ல வச்சு பாடம் சொல்லி தருவாங்களா? ஏசி ரூம்ல வச்சு பாடம் சொல்லி தருவாங்க? ஏசி பஸ்லயா கூட்டிட்டு போவாங்க? ஏன்னா வீட்டுக்குள்ள அதிகமா ஏசியில இருக்க 37% உடம்புல வெப்பம் இருந்தால்தான் நம்ம ஆரோக்கிய நிலையாக இருக்க முடியும் என்பது சத்தியம், அறிவியல். ஆனால் நம்முடைய ரூம் டெம்பரேச்சர் என்ன வச்சிருக்கோம்? 26. அப்ப -11. யார்கிட்ட போய் கடை வாங்குறது? உலக வங்கிட்டியா வாங்கிட்டு வருவோம்? இந்த உடம்புல உள்ள இருக்கிற உயிரில இருந்து தான் 11% நெருப்பை அக்கினிட்டு இருந்து வாங்க. எத்தனை மணி நேரம்? அநேக மணி நேரம். ஏதோ டாக்டர் சொல்லுவாங்க, கால்சியம் குறைஞ்சு போச்சு, வெயில் படணும், போய் டெய்லி வெயில்ல 1 மணி நேரம் நில்லு, காலையில 1 மணி நேரம் நின்று இந்த ஒரு ஆயில் கொடுப்பாங்க, கிரீம், அதை உடம்புல தேய்ச்சிட்டு நில்லு, வந்துடும். இதைத்தானையா அவன் உழைச்சான். வெயில்ல பாடுபட்டு அந்த அக்கினிய உடம்பு இந்த நெருப்பை உள்ள வாங்கி அக்கினிய வளர்த்து இந்த கொழுப்பை கரைச்சி கால்சியமா ஆக்கி கொடுத்து. ஆனால் நம்ம சம்பாதிப்பதற்கும் முடியல, செலவு பண்ணுவதற்கு எண்ணற்ற வழிமுறையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து அவன் சாப்பிட்டான், ஆடு கோழிய அவன் உடம்பு உழைச்சிச்சு, அவன் சாப்பிட்டான், நியாயம். ஏன்னா அவனுக்கு அடுத்து கபகபன் பசிக்கிற அளவுக்கு நெருப்ப வளர்த்தான். நீ என்னத்தை உழைச்ச? நீ என்ன கோழியும் ஆடையும் திங்கிற? அது என்னமோ இந்த ஐஸ்கிரீம் கோனு மாதிரி, லாலிபப்பு மாதிரி ஒரு என்ன கேப்சி, இதெல்லாம் தின்னா உன் உடம்புல நெருப்பா வரும், வெறுப்பு தான் வரும். என்ன, ஆடியும் கோழியும் தின்னு உன் நெருப்பு எங்க வளர்க்க முடியும்? நீ என்ன அவ்வளவா உழைக்கிற? அதை ஜீரணிக்கிற அளவுக்கா?
இம்புட்டுக்கானு சாப்பிட்டா நீ தூங்க போற, இல்லைன்னா உட்காந்து வீடியோ கேம் விளையாட போற. பெண்மணிகள் வீட்டு வேலைகளை கொஞ்சம் செய்ய போறீங்க, அதுக்கப்புறம் டிவியோ இல்ல அந்த படுக்கை அறையோ பள்ளி, இவ்வளவுதான விஷயம். இதுல எங்க நீங்க அக்னி கோத்திரம் பண்ணீங்க? அப்புறம் எப்படி எரியும்? ஆனா ஆதியாசி அளவுக்கு சாப்பிட்டோம், அதை விட அதிகமாகவும் சாப்பிட்டோம். பன்னீர் கிரேவி, காளான் 65. சைவத்துல, அசைவத்துல இருக்கிறவங்கள, சைவத்துல இருக்கிறவங்களே சொல்றேன், பன்னீர் கிரேவியை செமிக்கிற அளவுக்கு உனக்கு நெருப்பு இருக்கா? அங்கேயே அமர்ந்து போச்சு. உடம்ப பார்த்தா தலைவாணி மாதிரி இருக்கு. உனக்கு என்ன பன்னீர் கிரேவி தேவைப்படுது? உனக்கு இட்லியே ஜாஸ்தி. ஆமா, இட்லியே ஜாஸ்தி. காய்கறி மட்டும்தான் அவங்களுக்கு உணவு. அப்படி இருக்கிறப்ப என்னென்ன சார் பக்கெட்டு பிரியாணி, அப்புறம் என்னென்ன விதமான இதெல்லாம் சாப்பிட்டு இந்த நெருப்புல மண்ணை போட்டு அணைச்சிட்டு எனக்கு கொலஸ்ட்ரால். அன்னைக்கு ஒரு 55, இப்போ நான் ஐயா எல்லாம் காலத்துல, நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள்ல இந்த சாக போற காலத்துல இந்த விஷயத்தெல்லாம் காதுல கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்தா இருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. அந்த நிலையில இருக்கிறப்ப என்ன இந்த அக்கினி கோத்திரம் நடந்துச்சா? நடந்துச்சு. அணைக்கிற வேலை நடந்துச்சு. நெருப்ப வளர்க்கிற அக்னி கோத்திரிகள், நெருப்ப அணைக்கிற அக்னி கோத்திரிகள். நம்ம செய்ய போற செயலும் வாழ்க்கை முறையும் நம்முடைய எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த 3 தீர்மானிக்கிற இடம் இந்த இடம்தான். அடுத்தது, நமக்கு வாழ்க்கை சிறப்பானதா, நம்ம வாழ்க்கை மோட்சத்துக்கு போவோமா, முத்திக்கு போவோமா, ஆரோக்கியத்துக்கு போவோமா, அதை பார்ப்போம். இன்னைக்கு ஆன்மீகத்துல மெயின் தேவை தான். மூட்டு வலி இல்லாம இருக்குமா? என்ன எனக்கு நோய் தீருமா? இவ்வளவுதான். நம்ம பெரும்பாலான இன்னொரு 4-5 வருஷம் வரட்டுமே, முக்தி மோட்சத்தெல்லாம் மறந்துடுவாங்க. நான் வர்றேன், ஆன்மீகத்துக்கு வர்றேன், தியானம் பண்றேன், எனக்கு இந்த நோய் போகுமா, இந்த பிரச்சனை தீருமா? இவ்வளவுதான். கஷ்டம் அன்னைக்கு கூட வறுமை கஷ்டம்லாம் இருந்துச்சு, மக்கள் கோயிலுக்கு போனாங்க. இனி வர்ற காலத்துல கஷ்டம் வறுமை எல்லாம் 2வது பட்சம். ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியத்திற்கு இந்த மைய பகுதியான இந்த உடம்புல நிலமும் நீருக்கு அடுத்தபடியான இந்த அக்கினி கோத்திரத்தை நாம இங்க செய்யலைனா, நீங்க செய்யாட்டினாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாதீங்க, அந்த நெருப்பு அணைச்சிடாதீங்க. உன்னால உடம்பு உழைச்சு வேலை பார்க்கிற நிலையை நீ விரும்பல. ஏன்னா இன்றைக்கு கல்வி முறை அப்படி இல்லை. என் மகன் என்னைய மாதிரி கஷ்டப்படக்கூடாது. பெற்றோர்களோட முதல் தீர்மானம், குழந்தை பெத்தோன பெக்கிறதுக்கு முன்னாடியும் கூட தீர்மானம் போட்ட, ஏன் குழந்தை என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அப்போ உன்னைய மாதிரி உன் குழந்தை நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு முதல்ல தீர்மானம் பண்ணிட்டான். அவன் காத்தாடி கீழே ஏசி மிஷினுக்கு கீழே உட்காரணும். ஒரு பாமரனுக்கு ஆசை இருக்கியா? எங்க போகுது இந்த உலகம்? ஏன் ஆரோக்கியமா இருந்தா அவன் எங்க இருந்தா என்ன? ஆனா இந்த உலகம் இப்ப நீமே சிந்திக்கிற காலம் வெகு விரைவில் வந்துடும். அப்ப இந்த இடத்துல 3வது சரீரமான இந்த நெருப்பு சரீரத்துல நம்மளை இழந்து விடுகிறோம். நம்மளுடைய எதிர்காலம், நிகழ்காலம்,
அடுத்த தலைமுறைகள் அத்தனையுமே நம்ம இழக்கிற, ஆனால் உருவாக்கப்பட வேண்டிய இடமும் இதுதான். இன்னைக்கு அத்தனை சாஸ்திர சம்பிரதாயங்களும், அத்தனை மதங்களும், அத்தனை கோட்பாடுகளும் நெருப்பை பிரதானமாக வச்சுதான் அந்த மதம் இருக்கு, அந்த இயக்கம் இருக்கு, அந்த முறை இருக்கு. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இறந்தாலும் நெருப்புலாம் ஒரு விளக்க பொருத்தி வச்சுட்டு தான் எந்த பேச்சும் பேசு. இன்னைக்கு அரசியல் நிலையிலிருந்து ஆன்மீக நிலை வர விளக்க ஏத்திட்டு தான் எந்த காரியமும் செய்யறாங்க. எதுக்கு நெருப்ப வளர்க்கணும்? என்ன அவசியமா? வேணா இதுதான் இந்த மானுட வாழ்க்கை, இந்த சரீரம் கொண்ட மானுட வாழ்க்கைக்கு அவசியமானது இந்த நெருப்பு. இந்த நெருப்பு சரியான விகிதாச்சாரத்தில் இந்த பூதம் உருவாக்கப்படவில்லை என்றால் வாழ்க்கை வெறுப்பு நிலையை சந்திக்கும். இன்றைய வகுப்புல என்னால முழுமையா சொல்ல முடியலைனாலும் உறுதியா இனி வர்ற வகுப்புல தொடர்ந்து இதை பத்தி நிறைய பேசும். ஆனால் முக்கியமான பகுதி இதுக்கு அப்புறம் நம்மளுடைய சாதனைகள்லாம் ஒண்ணும் இல்லை, கட்டி காப்பாத்தினா போதும். இதுலதான் நம்ம சொத்து சம்பாதிக்க போறோம். அதுக்கப்புறம் காப்பாத்துற வேலை மட்டும்தான் நமக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் சம்பாதிக்கிற தருணமும் சமயமும் இந்த இடத்துலதான் இருக்கு. நம்ம சொன்னது, அடியேன் சொன்ன விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டிட்டேன். நம்ம சம்பாதிக்க முடியாமல் போனதற்கு எத்தனை காரணம் இருக்கு. நெருப்பை நம்ம உடம்புக்குள்ள தக்க வைக்காமல் இல்ல வளர்ப்பதற்கு அக்னி கோத்திரம் பண்ண முடியாம போனது நம்மளுடைய கல்வி முறையும் சரியா இல்லை, நம்மளுடைய தொழில் முறையும் சரியா இல்லை, நம்ம வாழ்க்கை முறையும் இல்லை அப்படின்ற நிலை வந்துருச்சு. என்னால அக்னி கோத்திரம் பண்ண முடியாது. ஆனால் நெருப்பை அணைக்காமல் வாழ்வதற்காக நீங்க முயற்சி செய்ய. இந்த நெருப்பு உடம்பில் உருவாவதற்கு, இந்த நெருப்பை அணைக்காமல் பார்த்து கொள்வதற்கு ஒரு இது முதல் நிலையில உங்களுடைய உணவு முறை, இரண்டாவது ஒழுக்க முறை. காலையில சூரிய உதயத்திற்கு முன்பு, நீ முன்னால எல்லாம் காலையில 4 மணிக்கு எந்திரிக்க சொல்ல, 6 மணிக்கு முன்னால இந்த நெருப்பை நம் உடம்பில் தக்க வைப்பதற்கு சூரிய உதயத்தில் இருந்து அஸ்தமனம் வரைய 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துல நீ உன்னுடைய உழைப்போடைய மொத்த பகுதியும் செலவு பண்ண. 12 மணி நேரம் நீ சாப்பிடுற 3 வேளை உணவுக்கு உன்னால உழைக்க முடியாதா? 12 மணி நேரம் ஒரு அடிப்படை தொழில் செய்யறவன் கூட இன்றைய சூழ்நிலையில 300 ரூபாயில இருந்து சம்பாதிச்சிடலாம். 300 ரூபாய் தாராளமா சம்பாதிக்கலாம். அந்த 300 ரூபாயில 3 பேர் சாப்பிடலாம். ஆனா வறுமையில இருக்கிற மக்கள் குடும்பத்துல 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க உணவு இதுக்கு போதுமானது. எதற்காக நைட்டு 12 மணி இரவு, முழு இரவு ஏன் நீ உழைக்கணும்? நண்பர்களே, சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்னால உங்கள் உடம்பில் உள்ள நெருப்பு அணைக்கப்படும். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சா எப்படி இந்த சூழ்நிலை குளிர்ந்த நிலை ஏற்படுதோ அதே மாதிரி உங்கள் உடம்பிலும் சூரியன் அஸ்தமனம் ஆயிரும், நெருப்புடைய தன்மை குறைஞ்சிரும், தானாகவே உடம்பு குளிர்ந்த நிலைக்கு போயிடும். அந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மேலும் மேலும் இந்த நெருப்பை அணைக்கக்கூடிய நிலைதான் ஏற்படும்.
அதனால் எண்ணற்ற வியாதிகளை இந்த உடம்பு சந்திக்கும். உயிர் தடுமாறும், மனம் தடுமாறும். இது முதல் ஒழுக்கம். இரண்டாவது ஒழுக்கம், நீங்க இன்னைக்கு கலோரி அளவுக்கு நம்ம பேச வந்துட்டோம். இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க, உன் உடம்புக்கு இத்தனை கலோரி இருந்தா போதும் அப்படின்ற நிலையே இன்னைக்கு விஞ்ஞானம் நமக்கு நிரூபிக்கப்பட்டுருச்சு. அவ்வளவு எளிமைப்படுத்தாச்சு. அந்த நிலையில கூட கண்டுபிடிச்சாலும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் முழுவதும் 6 இட்லி போகும். 6 இட்லி தான் தேவை. 1/4 கிலோ காய்கறி போதும், அவ்வளவுதான் மேல. கால் கிலோ காய்கறி, இல்லைன்னா 6 இட்லி, இல்லைன்னா 100 கிராம் ரைஸ். இத நம்ம சாப்பிடுவோமா? இது சாப்பாட்டுக்கு முன்னாலேயா பின்னாலேயான்னு கேட்கப்படாது. இதுதான் சாப்பாடு. இன்னைக்கு நான் சொல்லல, இந்த மாதிரி சாமியார் பயலுக சொல்லல, விஞ்ஞானிகள் சொன்ன விஷயம். இதுல காளான் கிரேவி எங்க வந்துச்சு, பன்னீர் கிரேவி எங்க வந்துச்சு, பக்கெட்டு பிரியாணி எங்க வந்துச்சு? லிஸ்ட்லயே இல்லையடா, சிலபஸ்லயே இல்லையடா. அப்ப இதெல்லாம் நல்லது வந்ததுக்கு இதையாவது சொன்னேன். பீஸா, பர்கர், இதுல நெருப்பு அணைக்கிறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ். அட வீணா போனவங்களா, நெருப்பு அணைக்கிறதுக்கு இப்போலவா? இந்த உலகம் ஃபுல்லா நெருப்பு அணைக்கிறதுக்கு தான் விஷயம் இருக்கே தவிர நெருப்பை வளர்க்கறதுக்கு எங்கேயாவது ஒளிஞ்சு மறைஞ்சு வச்சிருப்பாங்க. முடியல. யோசிங்க நீங்க, எதுக்காக இதெல்லாம்? ஆன்மீகத்துக்கு இல்ல, ஆரோக்கியத்துக்கு. இன்றைய நோயாளிகளுக்கும் நாளைய நோயாளிகளுக்கும் ஒரு அறைக்கூவல். நீங்க ஆன்மீகத்துக்கு வாங்க, தவம் பண்ணுங்க, பண்ணாம போங்க, கோயிலுக்கு போங்க, போகாம இருங்க, பட்டை போடுங்க, கொட்டை போடுங்க, எதையும் போடாமையும் விடுங்க. ஆஸ்பத்திரிக்கு மட்டும் நீங்க உழைச்ச பணத்தை கொண்டு போய் கொடுக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். ஆத்மா